கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? சந்தோஷமாக இருக்கீங்க. பொதுவாக சபையில் இல்லை கிறிஸ்தவ கூட்டங்களில் இந்த கேள்வி கேட்பாங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. சின்ன திருத்தம் செய்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். எப்படி இருக்கிறீங்க? அப்போ இந்த ஆசீர்வாதங்கிறது உடனே நம்ம தாட்டுக்கு அப்படியே வருது சில நேரங்களில், ஓ நமக்கு பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கே, நம்ம எப்படி இதை சொல்கிறதுன்னு. ஆனால் ஆசீர்வாதங்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம சமாதானத்தோடு, நம்ம ரட்சிக்கப்பட்டது என்னது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், அப்படி தானே? நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். எவ்வளவோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனிமேல்ட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 78வது அதிகாரம் 41வது வசனம். Psalms chapter 78 verse 41. பாருங்க, அப்போ ஆங்கிலத்தில் yet they tested and provoked the most high God. ஒரு ஷாக்கிங்கான காரியம் இந்த ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, yet they tested, தமிழில் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து அல்லது சோதித்தார்கள் என்று. ஆனால் பெரும்பாலும் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சோதிச்சாரு, தேவன் என்ன சோதிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்க, கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம அப்படி சொல்லும் போது இந்த வசனத்தை பார்க்கணும். இங்கே யார் சோதிச்சாங்களாம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனை சோதித்தார்கள். they tested and provoked the most high God. தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சரி, அப்படி பரீட்சை பார்க்கும் பொழுது இல்லை தேவனை அவங்க அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய பாதிப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் பாருங்க, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன பண்ணாங்களாம், மட்டுப்படுத்தினார்கள். சில நேரங்களில் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இல்லை ஸ்கூலில் நல்லா படித்து இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, உடனே மட்டுப்படுத்துவாங்க. சரி சரி கொஞ்சம் நீ இருப்பா, கொஞ்சம் சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை தள்ளுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அல்லது சில நேரங்களில் நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமுக்கி வைப்பாங்க. அப்போ அதே போல தான் பாருங்க, நம்ம தேவனை பரீட்சை செய்யும் பொழுது, பரீட்சைனா எப்படின்னா, அவரால் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, தேவனால இதை என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு செய்திருக்கிறாங்க இவங்களுக்கு செய்திருக்காங்க, ஆனால் எனக்கு இது நடக்காது, எனக்கு இது சாத்தியப்படாது அப்படி நம்ம நினைக்கும் பொழுது இல்லை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சங்கீதம் 78:41 படி தேவனை மட்டுப்படுத்துகிறோம். அவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம், அவரை லிமிட் பண்ணிடுறோம். நம்ம அந்த ஹைவேஸில் இல்லை நம்ம சிட்டியில் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன இருக்கும், ஒரு நம்பர் போட்டிருக்கோம், 40 இல்லை 50, இல்லை ஹைவேஸில் போனால் 80 100ன்னு போட்டு, அது லிமிட்ஸ். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, வேகமாக போகக்கூடாது. அப்போது அதே போல் நம்முடைய சிந்தனைகள் நிமித்தமாக தேவனை பரீட்சை செய்யும் பொழுது எனக்கெல்லாம் நடக்காது, மேபி அவங்களுக்கு நடந்திருக்கும், ஆனால் எனக்கு இது சாத்தியப்படாதுன்னு நம்ம சொன்னோன்னா அவரை நம்ம லிமிட் பண்ணிடுறோம். நீங்கள் பாருங்கள், பள்ளி வாகனங்கள், அந்த ஸ்கூல் வேன் இல்லை பஸ்ஸில் என்ன ஒன்று பொருத்தியிருப்பாங்க, என்னது ஸ்பீடு, அந்த லிமிட், அதை பொருத்திட்டாங்கன்னா அது அந்த வண்டி, ஆனால் அது தயாரிக்கப்பட்டது 80-100 கிலோமீட்டர் போகும். நம்முடைய 2 வீலர் இல்லை காரில் கூட பார்த்தீங்கன்னா 120 140 போட்டிருக்கோம், ஆனால் அவ்வளோ போகாது. ஏன்னா அதை லிமிட் பண்ணி அதை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ தான் மிதிச்சாலும் ஆக்சிலேட்டரை அதுக்கு மேலே தாண்டி போகாது, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதே போல் தேவனை நம்ம மட்டுப்படுத்த முடியும், லிமிட் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்க, நம்ம வாசித்தது போல மீண்டுமாக வரலாம். சங்கீதம் 78:41 வசனம். அவர்கள் திரும்பி தேவனை என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்போ இந்த காலை வேளையில் சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு, தாமதம் ஆகிறதுக்கு பிசாசு காரணமாக இருக்கிறான், இல்லைன்னா இந்த ஒரு நபர் காரணமாக இருக்கிறாங்க, இல்லை பல காரியங்களை நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா தேவன் பதில் அளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவரை மட்டுப்படுத்துகிறோம். கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல. அப்போ சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளினால நம்ம அவரை மட்டுப்படுத்துகிறோம். இல்லை எனக்கு இது நடக்காது, என் பிள்ளைக்கு இது நடக்காது, அவன்லாம் அவ்வளோ மார்க் வாங்க மாட்டாங்க, நான்லாம் இவ்வளோ
நான் வந்து மற்றவங்களுக்காக ஜெபித்து ஒரு அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சிந்தனைகள் தான் அவர் என்ன பண்ணிடுது, லிமிட் பண்ணிடுது. தேவன் அவர் செய்ய அவர் பிரியப்படுகிறார். அவர் பார்ஷியாலிட்டி கிடையாது, அவருக்கு எல்லாருமே என்னதான் ஒன்று தான். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் மூலமாக அவர் செய்ய இருக்கிற காரியங்களை நம்மளே என்ன பண்ணிடுறோம், தடை செய்கிறோம். பாருங்க, தேவன் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவர் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தாளந்துகள், கிருபை, வரம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை எடுத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். எப்படிலாம் நம்ம தேவனை மட்டுப்படுத்த முடியும். முதலாவதாக, தவறான சிந்தைகள், ராங் பிலீஃப்ஸ். ராங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம மற்றவர்களோடு நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். அவங்களுக்கு இது இருக்குது அதனால் இதை செய்கிறாங்க, அவங்க இதை படிச்சிருக்கிறாங்க அதனால் இதை செய்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறதுனால இதை செய்ய முடியுது, எனக்கும் அது மாதிரி இருந்தால் நானும் செய்வேன் அப்படின்னு தவறான சிந்தைகள். வாசிக்கலாம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். 2 Corinthians chapter 10 verse 12. 2 கொரிந்தியர் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். இதுல இருந்து நல்லா கவனிங்க. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணீங்கன்னா, தேவனுடைய வசனம் சொல்லுறது நீங்க வைஸா இல்ல, நீங்க ஞானம் உள்ளவர்களா இல்ல, புத்திமான்களா இல்ல. கம்பேர் பண்ணாதீங்க, எடுக்க வேண்டாம். சங்கீதம் 138 நீங்க ஃபுல்லா தியானிச்சீங்கன்னா நம்முடைய பிறப்பை குறித்து அநேக வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எப்போ பார்த்துருப்பாங்க அப்படின்னா, நீங்க பிறந்து தாயின் வயிற்றுலேருந்து வெளியில வந்தோன்னு தான் உங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கருவாய் இருக்கும்போது யார் பார்த்தா, அவர் பார்த்தார், அவருடைய கண்கள் நம் கருவை கண்டது. பாருங்க, அப்போ நம்ம ஒவ்வொருவருமே ஒரு யூனிக்கா இருக்கிறோம், ஒரு ஸ்பெஷலா இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, மற்றவர்களோடு நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவன் நம்மளை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்களை நம்ம மட்டுப்படுத்திடுவோம். அவங்க இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, அவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்க இந்த இடத்துல இருந்து வர்றாங்கப்பா, அதனாலதான் அப்படிலாம் செய்யறாங்க அப்படி நம்ம நினைச்சோம்னா தேவனை நம்ம மட்டுப்படுத்துறோம். அப்ப அடுத்தவங்களோட கம்பேர் பண்றதை நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. நம்ம எங்க இருந்து வரோம், நம்ம எங்க வேலை செய்யறோம், அதெல்லாம் உலக பிரகாரமான அடையாளம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அவருக்கு புத்திரராய் இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம். அதை போல ஒரு பெரிய அடையாளம் என்ன இல்ல இல்ல. பாருங்க, சில நேரங்கள்ல நம் பொருளாதாரத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். அவங்களுக்கு இந்த வசதி இருக்கு அதனால செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிறைய நம்ம என்ன பண்றோம், ஹேர்டில்ஸை வச்சிடறோம், நிறைய தடைகளை வச்சிடறோம். அதனால தேவனால என்ன பண்ண முடியல, கிரியை செய்ய முடியவில்லை. ரோமர் 2:11 யாராவது வாசிக்கலாமா? ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம். தேவனிடத்துல என்னல பட்சபாதம் இல்லை. சரி சரி சிஸ்டர், ஓகே. அப்போ அந்த 11வது வசனத்துல பாருங்க, தேவன் என்ன இல்ல கிளியரா இருக்கு, ரொம்ப டைரக்டா இருக்கு. அப்போ யாரனாலும் எடுத்து பயன்படுத்த முடியும். அப்போ உங்களை கொண்டு பயன்படுத்த முடியலன்னா அது அவருடைய பிரச்சனை இல்ல, அது நம்மளுடைய பிரச்சனையா இருக்கு, என்னுடைய பிரச்சனையா இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், மட்டுப்படுத்திடுறோம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரால என் வாழ்க்கையில செய்ய முடியாது. இல்ல, அவங்க சாட்சி சொன்னாங்க, அவங்க இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றாங்க, எனக்கு தேவன் செய்வாரா தெரியல. ஹீலிங்ல இல்லைன்னா ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு எல்லையிலையும் நம்ம தான் மட்டுப்படுத்துறோம்.
அவங்க பிள்ளைங்களாம் நல்லா டியூஷன் போகிறாங்கப்பா, நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால தான் அவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாங்க. உண்மைதான், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ஆனால் அதை தாண்டி நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்களில் நம்முடைய குறுகிய சிந்தை, எனக்கு நடக்காது, எனக்கு இதெல்லாம் செயல்படாது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவர் சொன்னாரு, அவர் செய்வாரு, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஃபெய்த் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ரொம்ப ஆழமாக இருக்கணும். அடுத்ததா பாருங்க, வாசிக்கலாம் நீதிமொழிகள் 23:7. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவே எப்படியோ அப்படியே இருக்கிறான். பாருங்க, ஆங்கிலத்தில் for as he thinks in his heart so is he. நம்ம இருதயத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே தான் நம்ம என்ன இருப்போம், நம்ம இருப்போம். அப்போ நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் நான் ஜெயிக்க முடியாது, நான் இதை கடந்து போக முடியாதுன்னு நம்ம நினைச்சோன்னா, நம்பினோன்னா அப்படிதான் நம்ம இருப்போம். அப்போ நம்ம எதை சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் எடுக்க வேண்டாம், ரோமர் 12:2 தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்துடைய அநேக காரியங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு, ஃபீட் ஆகிட்டே இருக்கு. நம்ம சோஷியல் மீடியா இல்லை மொபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணோம்னா இந்த உலகத்தின் காரியம் என்ன ஆகிட்டு இருக்கு, அதில் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ அது அதிகமாக உள்ளார போகும்போது அதுதான் என்ன பண்ணும், இந்த சிந்தையை ஆளுகை செய்யும். அப்போ நம்ம அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம், நியூஸ் கேட்கணும் தானே, கேட்காம இருக்க முடியாது. ஆனால் அதை அதிகமாக அதையே நம்ம ஃபீட் பண்ணோன்னா அதுதான் என்ன பண்ணும், டாமினண்ட்டாக இருக்கும், ஆளுகை செய்யும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து நாம் அதை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நாம் மாறுவோம். அப்போ நம்ம எப்படி சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. நான் யோசித்து தான் பார்க்குறேன். பாருங்க, ஒரு எங்களுடைய அந்த ஃபவுண்டர் சொல்லுவாங்க, சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம் கொலை பசியாக இருக்குது, மரண பசியாக இருக்குது அப்படிமோ. சில நேரத்தில் நான் ஏன் தான் வாழ்கிறனோ, இறந்துடலாமே, மரித்துடலாமே. அப்போ அவர் சொல்கிறாரு, அதை ஒரு பேச்சுக்கு கூட என்ன சொல்லாதீங்க, அந்த மரணங்கிற வார்த்தையை உபயோகம் செய்யாதீர்கள். அப்போ மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு, நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், அது கிரியை செய்யும். ஆனா நம்ம யாரை பிளேம் பண்ணிடுவோம், தேவனை சொல்லிடுவோம், கர்த்தர் செய்துட்டாரு அப்படின்ட்டு. இல்லை பிசாசு மேலேயும் சில நேரத்தில் பழிய போட்டுருவோம். ஆனால் பாருங்க, ஜீவன் வாயில் இருக்கு, நாவில் இருக்கு. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். உங்களை பிள்ளைகளை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா உங்க உறவுல தேவனோட வார்த்தையை பேசுங்க, நாங்க ஆசீர்வாதமா இருப்போம். ஆபிரகாம் சாரால எப்படி ஆசீர்வதித்தார் தேவன், ஆதியாகமம் 12:2 எடுக்க வேண்டாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நானும் என் கணவனும் நானும் என் மனைவியும் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். ஜீவனை பேசி கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகள் எதெல்லாம் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப நான் இப்படி தானே இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன செய்யணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் சொன்னது போல சமாதானம் இருக்கு, அதுல சுகம் இருக்கு, விடுதலை இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், உங்களோட பேலன்ஸ் வச்சு இல்லை. அப்ப பாருங்க, நம்முடைய மனதுல நம்ம எப்படி யோசிக்கிறோம், எந்த வார்த்தைகளை நம்ம பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க யோசிக்கிறது தான் என்ன ஆகும், வாயினால வரும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ரோமர் 10:10 பார்த்தீங்கன்னா, இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால என்ன பண்றோம், அறிக்கை செய்கிறோம். அப்போ அந்த கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதை நம்ம அறிக்கை செய்கிறோமோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ நம்ம மனசுல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். யோசுவா 1:7-8-9 சங்கீதத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அதுதான் வாயிலிருந்து வரும். மாறாக உலகத்தினுடைய காரியங்களை நம்ம அதிகமாக தியானிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப வெளிப்படும். ஸோ அதனால நம்முடைய சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன பண்ண வேண்டும், நாம் நிரப்பிக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவதாக 1 ராஜாக்கள்
19வது அதிகாரம், 1 Kings chapter 19 verse 11 and 2. 11-12 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11-12. அதாவது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும், அமிழ்த்தும். கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது செய்யணுமே, இப்போ ஆராதனை முடிச்சுட்டு நான் இது செய்ய வேண்டியதாக இருக்குதே, இன்னைக்கு நான் இது செய்யணுமே, நாளைக்கு திங்கட்கிழமை நான் இது செய்ய வேண்டியதாக இருக்குதே. சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணிடும், அமிழ்த்துரும். வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. 12வது வசனம். அப்ப பாருங்க, இவர் நினைச்சிட்டு இருந்தாரு ஏதாவது ஒரு பெருசா நடக்கும், ஒரு பெரிய சத்தம் கேட்கும் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா 12வது வசனத்துல பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. ஒன்னொன்னுத்துலையும் பார்க்குறாரு, சரி எப்படியாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஆக்ரோஷமாக தேவனோட வார்த்தை வரும்னு பார்க்குறாரு. ஆனால் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ரொம்ப ஒரு மெல்லிய சத்தம், ஒரு சின்ன சத்தம். அப்போ அந்த சின்ன சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா வெளியில் உலகத்தின் சத்தம்லாம் மியூட்டில் போட்டால் தான் அதை கேட்க முடியும். அப்போ பாருங்க, தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி சில நேரங்களில் உலகத்தினுடைய கவலைகள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் என்ன பண்ணும், நம்மளை கேட்க விடாதபடி பண்ணிடும். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம், ராங் பிலீஃப்ஸ், தவறான எண்ணங்கள், மற்றவங்கள நம்ம கம்பேர் பண்ணுறது ஆண்டவரை மட்டுப்படுத்தும். இப்போ இரண்டாவதாக பார்க்குறோம், நம்ம அவரோட மெல்லிய சத்தத்தை கேட்க தவறிட்டோம் அப்படின்னா அவர் செய்ய நினைக்கிறத நம்ம மட்டுப்படுத்திடுவோம். உலகத்தின் பாரங்கள், உலகத்தின் கவலைகள் அது என்ன பண்ணும், அப்படியே நெருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இது செய்ய முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், நானே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேனே. சில நேரத்தில் ஒரு வேளை யாராவது உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, பாஸ்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னா, இல்லை எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் நம்ம நினைப்போம். நான் எங்கே போய் நான் சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணுறது, நான் எங்கே கிராம ஊழியத்துக்கு போகிறது. அந்த கவலைகள் பாரங்கள் என்ன பண்ணும், அப்படியே கழுத்தை பிடிச்சிடும். அப்போ அதன் மூலமாக நம்ம தேவன் என்ன பண்ணிடுறோம், மட்டுப்படுத்துகிறோம். அவர் செய்ய தயாராக இருக்கிறாரு, அவர் ரெடியாக இருக்கிறாரு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் எல்லாவற்றையும் செய்ய ரெடியாக இருக்கு. ஆனால் நம்முடைய சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை மட்டுப்படுத்துகிறோம். அப்புறம் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா இந்த உலகத்தின் கவலைகளை, உலகத்தின் சிந்தனைகள், அதனுடைய காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5. யாராவது வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5. சரி, அப்ப எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது? 2 கொரிந்தியர் 10:4-5. அப்ப 5வது வசனம் பாருங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த உலகத்தின் கவலைகள், பேச்சுகள். சில பேர் சொல்லுவாங்க, உங்களால இது முடியாது சிஸ்டர், உங்களால இதெல்லாம் முடியாது பிரதர், உங்களால முடியாது, அந்த சத்தங்கள். அப்ப அதை எப்படி பண்ணும், அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய சிறைப்படுத்துறதா இருக்கிறோம். வார்த்தையை வச்சு அதை பேசணும். பிசாசு ஒரு எண்ணங்கள் கொண்டு வரான், ஒரு உங்களுக்கு எதிராக ஒரு பேச்சு, உங்களால முடியாதுங்க, சாத்தியப்படாதான். இல்லை, வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று வசனம் சொல்லுது, அதனால நான் அதை செய்வேன். அப்போ அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணணும், நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும். 3வதா பாருங்க, தேவனை எப்படி மட்டுப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3-9 வாசிக்கலாம்.
2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3-9. அந்த குஷ்டரோகிகள் அவங்க எப்படி ரிஸ்க் எடுத்தாங்க? அவங்க ஏற்கனவே சரீர பிரகாரமாக ஒரு வியாதியில் இருக்கிறாங்க, குஷ்டரோகியாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தால் மரணம். அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அவங்க எப்படி ரிஸ்க் எடுத்தாங்களா எடுக்கலையா? வாசிங்க 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் வசனம் 3-9 வரைக்கும். ம் 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 ஆ ஆ ஆ ஒரே நிமிஷம் சிஸ்டர், ஒரே நிமிஷம் பாருங்க. இங்க இருந்தாலும் சாக தான் போறோம், அங்க இருந்தாலும் சாக தான் போறோம். வாசிங்க. ம் ஆ ம் 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 ஆ ஆ ம் ம் ஆ ம் ம் ஆ ம் ம் அப்போ பாருங்க, அங்க போல்டா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. எங்க போனாலும் மரணம் தான், சரி போவோமே பார்ப்போமே, அப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். அப்ப சில நேரங்கள்ல நம்ம போல்டா நம்ம ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். பாருங்க, பேதுருவோடு மற்ற சீஷர்களும் இருந்தாங்க. ஆனா பேதுரு தான் இயேசு கடல் மீது நடந்தப்ப அவரும் போல்டா என்ன பண்றாரு? போட்ல இருந்து வெளியில கால் எடுத்து வைக்க அவர் துணிகிறாரு. அதனாலதான் அவர் தண்ணீர்ல நடக்க முடிஞ்சது. அப்போ சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு போல்டா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம விசுவாசத்தை தெரியப்படுத்த நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அப்படி ரிஸ்க் எடுக்கும் பொழுது அது ஆபத்துல போய் முடியாது, நன்மையா தான் முடியும். பாருங்க, அப்ப ஒருவேளை நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இல்ல மற்ற படிக்கிற ஸ்கூல்ல காலேஜஸ்ல நம்ம கர்த்தருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம தோல்வியை சந்திக்க மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். அப்போ இந்த குஷ்டரோகிகள் அவங்க போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்காக வாழ, உண்மையா இருக்க, வேலை ஸ்தலத்துல உண்மையும் உத்தமமா இருக்க நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது ஒரு ஸ்டெப்பே எல்லாரும் இதை தான் பண்றாங்க, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? இல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா அவரை லிமிட் பண்ண முடியாது. அப்ப சில நேரங்களில் நம்ம ரிஸ்க் எடுக்காததுனால தான் அவரை மட்டுப்படுத்திடுறோம். அதனாலதான் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சில நேரத்தில் என்ன செய்ய முடியல, நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியல. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, நான் ஜெபித்தேன், நான் செய்தேன், ஆனா அவர் எனக்கு இதை செய்யல நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம சத்துரு இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? பழிய போட்டுடுறோம். அப்போ சில நேரங்களில் பாருங்க, நம்ம போல்டா எடுக்கணும். சரி, எப்படி இதை நம்ம எடுக்கலாம்? எப்படி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும்னா, நீங்க யார் என்று அறிந்து கொண்டீங்கன்னா அந்த ரிஸ்க் எடுக்கலாம். நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நான் ராஜாவின் பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு மூத்த சகோதரரா இருக்கிறார், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ரொம்ப தெளிவாக மத்தேயு மார்க்ல சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாம் ஏவாள் அந்த அதிகாரத்தை இழந்தாங்க, பூமியை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் அவருடைய பாவத்தின் நிமித்தமாக இழந்தார்கள், நமக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வந்து நாம் இழந்த அந்த அதிகாரத்தை அவர் மீட்டு எடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டார். அப்போ இப்ப அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ணோம்? செயல்படுத்தணும். ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம பிசிக்கலா ஏதாவது போய் நம்ம செய்யணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றோன்ட்டு. ஆனா அதிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? நம்முடைய சரீரத்திலே ஒரு சின்ன பகுதி நாவல் இருக்கு. நம்ம பேசுனா சாசு ஓடும், நீங்க கட்டளை கொடுத்தங்கன்னா வியாதி குணமாகும். அப்போ எல்லாமே
நம்ம நாவல தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம பேசும் பொழுது காரியங்கள் அங்க மாறுகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த காலை வேளையில நம்முடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பார்க்கும் பொழுது மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் இந்த பையன் அவங்க அப்பா மாதிரியே இருக்காம்பா, இவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்கள போலயே பேசுறாங்க, இல்லை அவங்கள போல கண் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நாம் படைத்த தேவனை போல இருக்கிறோம். நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்? அவருடைய ரூபத்தின்படி, சாயலின்படி நம்ம படைச்சோம். அப்போ அவருடைய கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்போ அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய இயல்பு என்ன? எப்படி படைத்தார்? எல்லாத்தையும் வார்த்தையினால் படைத்தார். அப்போ வார்த்தையினால படைத்தார்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அதே சுபாவம், அதே கேரக்டர் இருக்கும். அதனால தான் நம்ம வார்த்தையை பேசும் பொழுது கவனமா பேசணும். மரணத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. எனக்கெல்லாம் நடக்காது, நான் நல்லா இருப்பேனா தெரியல, இல்லை, விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை பேச வேண்டும். அப்ப தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஆண்டவர் செய்யலன்னு அவர் மேல பழிய போட்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்தை, நம்ம பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. நான்காவதாக, மனிதரை குறித்ததான ஒரு பயம். இவங்க ஏதாவது செய்திருவாங்களா, என்னுடைய எஜமான் ஏதாவது சொல்லிடுவாடா, கீழ்ப்படியணும் உண்மை, ஆனா பயம் இருக்கக்கூடாது. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25. யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 29:25. சில நேரத்துல மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஒன்று இருக்கு. இன்னொரு பயம் என்னன்னா, நான் இவங்க இங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூட நான் இங்க போலன்னா என்னை நிராகரிச்சிருவாங்களோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்களா, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா. ஒரு உலக பிரகாரமாக ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க, நான் அவங்களோட இதை செய்யலை அப்படின்னா என் கூட பேசாமல் போயிடுவாங்களா. அப்போ இந்த பயங்கிறது அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். என் ஃப்ரெண்டு கூட நான் இந்த இடத்துக்கு போகல அப்படின்னா என் கூட பேசாமல் போயிடுவா, அவள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். ஒருவேளை இந்த நபரோடு கூட நான் இந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை இந்த இடத்துக்கு போகலன்னா ஒருவேளை அவனை என்கிட்ட பேசாமலே போயிடுவாங்களோ. அப்போது மனிதர்களை குறித்ததான ஒரு ரிஜெக்ஷன், என்னை நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், அது என்ன பண்ணும்? தேவனை மட்டுப்படுத்தும். நீதிமொழிகள் 28:1 வாசிங்களேன். நீதிமொழிகள் 28:1. 28:1. 28:1 தானா? ஓகே, சரி, ஓகே, சாரி, நான் தப்பா எடுத்துட்டு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல. அதுதானா? சாரி, வாசிங்க அது. நீதிமான் எப்படி இருப்பாங்களாம்? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு காலையில ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி, யாரெல்லாம் இங்க வந்து நீதிமானா இருக்கிறீங்க? கை தூக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லக்கூடாது. ரைட், நல்லது, கை தூக்குங்க. சரி, பரவாயில்ல, ஓகே. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட மறுபடி பிறந்த எல்லாருமே தைரியமா கை தூக்கலாம். ஏன் ஒரு சிலர் கை தூக்க தவறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பிரதர் இன்னைக்கு காலைல நான் ஜெபிக்கல, நான் இன்னைக்கு வேதம் வாசிக்கல, இல்லை இன்னைக்கு நான் ஒருத்தங்களுக்கு விரோதமாக நான் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? கை தூக்காம வந்திருக்கலாம். ஆனா எப்பவுமே நம்ம நீதிமானா இருக்கிறோம், அந்த சிந்தை நமக்கு உள்ளார இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம போல்டா சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வந்து இங்கேருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு டோல்கேட் இருக்குது. அப்போ இந்த டோல்கேட்டில் நம்ம என்ன பண்ணோம்? காசு கட்டணும், இல்லை ஃபாஸ்டாகில் அது ஸ்கேன் பண்ணி மணி டிடெக்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஒரு காரில் முன்னாடி ஒரு கட்சி கொடி போட்டு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சல்யூட் அடித்து உங்களை விட்டுருவாங்க, அங்கே காசு வாங்க மாட்டாங்க. இப்போது அந்த மினிஸ்டரோ அந்த காரோடைய சொந்தக்காரோ வரல, நீங்கள் அந்த காரில் போகிறீங்க, நீங்கள் போனாலும் என்ன பண்ணுவாங்க? சல்யூட் அடித்து விட்டுருவாங்க. ஏன்? அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு கொடி இருக்குது, இல்லைன்னா அதில் வந்து ஒரு கவுன்சிலர் இல்லை ஏதாவது ஒன்று போட்டிருக்கும்.
அப்போ நீங்க கவுன்சிலர் இல்லை, நீங்க எம்எல்ஏ இல்லை, ஆனால் அந்த கார்ல நீங்க பிரயாணம் பண்ணதுனால அங்கே என்ன பண்றாங்க, ஒரு சல்யூட் அடிச்சு விடுறாங்க. அப்ப அதே போலதான் ஆண்டவர் சிலுவையில செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் சுமந்துட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டார். அதனால நம்ம தைரியமா என்ன சொல்லலாம்னா, நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய நீதி என்ன இருக்கு, அது எதுக்குமே உதவாது, அழுக்கும் கந்தையுமா இருக்குது. உங்க நீதியை பார்த்தீங்க, நான் இன்னைக்கு காலைல ஓகே நான் இதெல்லாம் செய்யல, நான் அதை கரெக்டா செய்யல அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம நீதிமான்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய நீதி என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அந்த கார்ல போகும்போது நம்மளுடைய கார் கிடையாது, நம்ம மினிஸ்டர் இல்லை, ஆனா அந்த வாகனத்துல போகும்போது நம்மளை விட்டுடுறாங்க. அதே போலதான் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்ததுனால நம்ம தைரியமா என்ன பண்ண முடியும், நம்ம நீதிமான்னு சொல்ல முடியும். அப்ப நீதிமான் எப்படி இருக்கிறாங்க, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கீ என்னன்னா, நம்ம நீதிமானா இருக்கிற. அதனாலதான் பாருங்க, அவர் நம்முடைய பாவத்தை, சாபத்தை எல்லாம் சுமதி, ஏன்னா தெரியும் நம்ம நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நம்ம ஒரு 10ல் 9 கற்பனைகளை கை கொண்டு 1 தவறிட்டாலும் நம்மளால முடியாது. அதை அறிந்துதான் அவர் அதை என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா, நல்லது. அதனாலதான் அவர் அதை நிறைவேற்றி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், நம்ம நீதிமான்னு சொல்லலாம். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் எப்படின்னா, உங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வராங்க, டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, அதை வச்சு இல்லை, அது முக்கியம், அதுக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராமல் இருந்துடக்கூடாது, ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, எல்லாம் அவசியம் முக்கியம். ஆனா அந்த நீதியின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவை வைத்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தது நிமித்தமாக நம்மளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இல்லைன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, நீதிமான். அப்ப நம்ம தைரியமா என்ன பண்ணலாம், நீதிமான்னு சொல்லலாம். நான் அப்படிதான் சிறு வயதுல சர்ச்சில் அது மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் தயங்குவேன். ஆனா இப்போ நம்ம தைரியமா என்ன பண்ணலாம், நீதிமான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அது அவருடைய நீதியை எனக்கு தந்திருக்கிறாரு, நான் அதனால நீதிமானா இருக்கிறேன். நீங்க இந்த நீதிமான்னு சொல்லும் போது பிசாசு என்ன பண்ண முடியாது, பக்கத்துல வர முடியாது. பாருங்க, அங்கதான் அந்த ஐடென்டிட்டியில தான் கை வைப்பான், அந்த அடையாளத்துல தான் கை வைப்பான். நீங்க ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க. ஆனா அவங்க அப்படிதான் இருந்தாங்க, அவனோட அடையாளம் அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த அடையாளத்தை அவன் திரித்து காட்டுகிறான். சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஆயிடுவீங்க. அப்போ நம்முடைய அடையாளம், நம்ம யார் என்பது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு தாளந்து இல்லை, நீ ரொம்ப அழகா இல்லை, உனக்கு செய்ய முடியாது, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் நீதிமானா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால நான் அதை செய்வேன். அப்ப நம்முடைய அடையாளத்தை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்ம யார் என்பதை நம்ம எப்பவுமே நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால பாருங்க, 4வது பாயிண்ட், மனிதர்களை குறித்த அந்த பயம். இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இதுக்கு நான் சம்மதிக்கலனா, எல்லாரும் டவுரி வாங்குறாங்க, எல்லாரும் இதை செய்யறாங்க, நானும் இதை செய்யாம போனா ஒருவேளை என்னுடைய உறவுகள் என்னை வெறுத்துருமோ, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, மனிதர்களை குறித்ததான ஒரு ஃபியர். அப்ப அந்த பயம் இருந்ததுன்னா நம்ம தேவனை நம்ம மட்டுப்படுத்துறவர்களாய் இருப்போம். சரி, இப்போ இந்த தேவனை நம்ம எப்படிலாம் மட்டுப்படுத்தலான்னு ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். ராங் பிலீவ்ஸ், மற்றவங்க கம்பேர் பண்றது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு பயம், மனிதர்களை குறித்ததான ஒரு பயம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை எப்படி இப்போ ஓவர் கம் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, நம்முடைய சிந்தை, இமேஜினேஷன். வாசிக்கலாம் யோவான் 14:12, John 14:12, யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யார் சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்ப ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் செய்ததை விட நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. அப்ப முதலாவது நம்ம இமேஜின் பண்ணணும். பாருங்க, இந்த நாட்கள்ல நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குதுல்ல, எல்லாத்துக்குமே, சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் செல்போன் இருக்கு, மற்ற நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக நிறைய காரியங்கள் இருக்கு.
ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. அவருக்கு செல்ஃபோன் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப செல்வந்தனாக இருந்தனால அவருடைய காரியங்களை பார்த்துக்கொள்வதற்கு என்ன இருந்தாங்க, நிறைய வேலையாட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இவரோட வேலையே என்ன தெரியுமா, ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுறது. வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்கிறாரு, மணலை பாருங்கிறார். அப்போது பகலில் இவர் கீழே என்ன பார்த்துருப்பாரு, மண்ணை பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தை ஞாபகம் வந்திருக்கும். இரவில் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதோ தேவன் இப்படியாக என் சந்ததியை பெருக செய்வாரேன்னு சொன்னாரேன்னு, அப்போது அவர் பகலிலும் இரவில் என்ன பண்ணியிருப்பாரு, அதை பார்த்து கொண்டு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்திருப்பார். அப்போ நம்மளும் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும், இமேஜின் பண்ணணும், அதை விசுவாசிக்கணும், அதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் நம்முடைய இமேஜினேஷன் ரொம்ப பவர்ஃபுல். இப்போது இங்கே காலையில் ஆராதனைக்கு வந்தோம், எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ஓடி வரல. நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சரி இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம் யோசிச்சிருப்போம். அடுத்தது ஓகே இத்தனை மணிக்கு கிளம்புனா கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம் யோசிச்சிருப்போம். இல்லை ஒரு மார்க்கெட் போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்முடைய மந்த்லி கிராசரிஸ்லாம் வாங்க போகிறோம். என்ன பண்ணுவோம், அப்படியே போய் நம்ம அங்கே ஒன்று ஒன்றா எடுத்துட மாட்டோம். முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரில் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஓகே பருப்பு, அரிசி, சர்க்கரை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், எழுதிட்டு அங்கே போயிட்டு வாங்குவோம். அப்போது டக்குன்னு நம்ம எந்திரிச்சு அப்படியே போயிட்டு எதையும் செய்கிறதில்ல, சிந்திக்கிறோம் இதை எதை செய்யணும்ன்ட்டு, அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை செயல்படுத்துகிறோம். அப்போ அதுதான் தான் பாருங்கள், நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது ஒருவேளை ஃபிசிக்கலாக நீங்கள் ஒன்றும் பார்க்கல, மாம்சத்தில் ஒன்றும் பார்க்கல, ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை யோசித்து விசுவாசத்தில் அது காத்திருக்கிறதுனா என்னது, நன்றி செலுத்தணும். ஏசப்பா நீங்கள் அதை செய்துட்டீங்க, நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இன்னும் என் பிள்ளைகள் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படலை, ஆனால் விசுவாசத்தின் கண்களினால நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம இமேஜின் பண்ணணும். ரோமர் 8:24 வாசிங்க. ரோமர் 8:24 வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ பாருங்க, அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம எதை நம்புகிறோம் ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ நம்புறதுக்கு முன்னாடி அதை சிந்தனையில் கொண்டுட்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த தாட்லேயே நம்ம ப்ராசஸ் ஆக முடியும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, நிச்சயமாவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. அப்போ நம்ம நம்பிக்கை என்னவா இருக்குது, எனக்கு இது நடக்கும், கர்த்தர் செய்துட்டாருங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அதை நாம் சுதந்திரித்து கொள்வோம். அப்போ நம்ம எதை சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த காரியம் இன்னும் நடைபெறல, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, நான் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நான் இப்படி இருக்கணும், இன்னொரு 5 வருஷத்துல நான் இப்படி இருக்கணும்னா, அது ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை சிந்திச்சு அதை இமேஜின் பண்ணும் பொழுது அதன்படி நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க, தேவன் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் அந்த பூமியை விட்டு போகும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணும், எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு போகணும், எதுவுமே மீதம் வச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக, சபை கட்டப்பட நம்ம என்ன பண்ண, எல்லாவற்றையும் நம்ம செலவு செய்ய வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிருபைகள் தாழ்ந்திருக்கும், ஆனால் அவங்களுடைய ஓட்டத்தை அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க ஓடி முடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கப்பலில் ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணால், ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது டெய்லி அந்த சாப்பாடு டைம், காலை மதிய டைமில் வரும்போது என்ன பண்ண மாட்டானா, இவன் போய் சாப்பிட மாட்டானா, ஒரு சும்மா கொஞ்சம் பன்னு அதெல்லாம் வச்சுருந்தான், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துருவானா. அப்போ ஒரு நாள் அந்த கேப்டன் கேட்குறேன், நானும் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பாடுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களான்னு. இல்லைங்க, அதுக்கு நான் எனக்கு காசு இல்லை. அப்போ அவர் சொன்னாரா, ஐயோ உங்கள் டிக்கெட் கொடுக்கும் போதே வாங்கும் போதே நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, அது ஏற்கனவே இருக்குது, ஆனால் அறியாமையினால அவர் என்ன பண்ணல, அந்த உணவை அங்கே போய் அவர் வாங்கி சாப்பிடலை பாருங்க. அப்போ அதே போல தான் கர்த்தர் நமக்குள்ளாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், அதை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
யாராவது உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதோ உடம்பு முடியாமல் இருக்காங்க, இல்லை ஜெபத்தேபன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் ஜெபிச்சு பாருங்கள், அங்கே அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் தெளிவாக நம்ம முன்னாடி வாசித்தோம் பார்த்தீங்களா, யோவான்ல, நான் செய்ததை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வாய். அப்போ நம்ம எல்லாருமே பெரிதானவைகளை செய்யும்படியாய் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ தேவனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மட்டுப்படுத்த மாட்டோம். அப்போ இதெல்லாம் செய்யணும், தேவனை நம்ம மட்டுப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா அது நடக்காது. என்ன வேணும், நமக்கு ஒரு தரிசனம் வேணும். இப்போ அந்த சபை இருக்குன்னா அந்த சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கும். போதகருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து தான் அழைச்சிருப்பாரு. அப்போ அந்த தரிசனத்தை சபையார் யாவரும் அதை உள்வாங்கி அவரோடு கூட இணைந்து நீங்கள் செயல்படும் போது என்ன இருக்கும், இன்னும் கனி கொடுக்குற சபையாக இருக்கும், இன்னும் பெருகிற சபையாக இருக்கும். அப்போ அந்த தரிசனம் ரொம்ப முக்கியம். சபைக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் அதை உள்வாங்கி அந்த தரிசனத்தோடு கூட சேர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் பாருங்கள் நம்ம வாசிக்கிறோம், நல்லா தெரிஞ்ச வசனம், நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம், ப்ராப்ஸ் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம், சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஆங்கிலத்தில் where there is no vision people perish. தரிசனம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஜனங்க சீர்கெட்டு போகிறாங்க. அதே போல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தரிசனத்தை கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இந்நாள் வரைக்கும் கேட்காம இருந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் என்ன தரிசனத்தை வச்சுருக்கிறீங்க, என்ன அழைப்பு. அழைப்புன்னு சொல்லும்போது சிலருக்கு உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு அழைப்பாக இருக்கும், சிலருக்கு ஒருவேளை வியாபாரம் செய்து கொண்டீங்கன்னா அது ஒரு அழைப்பாக இருக்கும். அப்போ உங்களுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி அறிந்து கொண்டு அந்த தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு நேராக நீங்கள் ஓடும் பொழுது தேவனை நீங்கள் லிமிட் பண்ண மாட்டீங்க. சிலருக்கு அந்த தரிசனம், சிலருக்கு அந்த அழைப்பு தெரியாதது நிமித்தமாக தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்படியே மட்டுப்படுத்திடுறாங்க. அப்போது அதே போல் உங்களுடைய திருமணத்திற்கு ஒரு அழைப்பு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம் பாருங்கள், நான் என்னோட மனைவியும் அதை கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் இருவரை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, திருமணத்திற்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அப்போ அந்த தரிசனத்தை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். விஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சபையோட தரிசனம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இந்த சபையோட தரிசனம் என்ன அப்படின்னு அப்போதான் ஊழியரோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஊழியம் செய்ய முடியும். அப்போ தரிசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். சங்கீதம் 139 நிறைய வசனங்கள் இருக்குது. என் கருவையோட கண்கள் கண்டது, பிரமிக்கத்தக்க விதமாக நான் படைக்கப்பட்டபடினால் நான் உம்மை துதிப்பேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்னா, நீங்கள் சாதாரணவங்க இல்லைப்பா, உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. நீ எங்கே போனாலும் நான் உன்னோட இருப்பேன், உன் வாயிலேருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறான்னா, நீங்கள் தேவனுக்கு முக்கியம். அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பாருங்க, ஒரு வாகனமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அதை வச்சு பயங்கர ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு கார் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அதை ரிசர்ச் பண்ணி அதையெல்லாம் ஒரு டயக்ராமாக ஒரு டிராயிங்காக போட்டால் கூட ஒரு சில நாட்கள் அது ஹில்ஸில் மழை காலத்தில் எல்லாத்தையும் அதை ஓட்டி பார்ப்பாங்க, எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு நல்லா அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரை புதுசாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதே போல் சங்கீதம் 139 வாசிக்கிறோம், தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்த தேவனுக்கு நம்மளை பற்றி நல்ல தெரியுமா தெரியாதா, தெரியும். அப்போ நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறோம். தரிசனத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார், பேசுவார், பதில் கொடுப்பார். வாசிக்கலாம், எரேமியா 29:11-13. நான் வாசிக்கிறேன். எரேமியா 29 அதிகாரம் 11-13. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே வச்சுக்கிற நினைவெல்லாம் எதுக்கு, எப்படிப்பட்ட நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
12வது வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்போ சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளை நினைத்திருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன சித்தம் ஆண்டவரே, என்ன தரிசனம் வச்சிருக்கீங்க, கேளுங்க, கேட்டதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். 13வது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ சில நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், ஆண்டவர் எதுவும் பேசலையே, ஆண்டவர் எதுவும் காட்டலையே, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசலையே. நம்ம தேடும் பொழுது என்ன பண்ணுவார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆண்டவர் பேசுவார். பாருங்க, 1 பேதுரு 1:23 எடுக்க வேண்டாம், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்கள். நம்ம மாம்ச பிரகாரமாக ஒரு தாய் தகப்பன் மூலமாக நம்ம பிறந்தோம். ஆவிக்குரியோட பிறப்பு நம்முடைய எப்படி பிறந்தோம், ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினால நம்ம ஜெனிக்கப்பட்டோம், நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம மறுபடி பிறந்தது எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு உன்னதமான ஒரு பிறப்பு. அப்ப அந்த அழிவில்லாத வித்தினால் நாம் பிறந்தோன்னு சொன்னா பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க 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 ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க போய் நீங்க நல் வார்த்தைகளை நீங்க பேசி பாருங்க. உங்க ஜெபிக்கிற இடத்துல நீங்க ஜெபிங்க, கேட்டாங்கன்னா நீங்க ஜெபிச்சு பாருங்க, அங்க காரியங்கள் நடக்கிறத நீங்க காண்பீர்கள். ஏன்னா அழிவில்லாத வார்த்தையினால் ஜெனிக்கப்பட்டோம். எங்களுடைய வேதாம கல்லூரி அநேக வெளிநாடுகளில் இருக்குது. அதில் ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தங்க படித்தாங்க, யூகே இங்கிலாந்து பைபிள் காலேஜில். அப்போ அவங்க வந்து பைபிள் காலேஜில் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்களாம். நடந்த சம்பவம், 2 தொட்டி செடி தொட்டி எடுத்துட்டு ஒரு தொட்டியை சபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். நீ சரியாக வளர மாட்ட, நீ பூ கொடுக்க மாட்ட, நீ காய்க்க மாட்ட அப்படின்ட்டு. இன்னொரு தொட்டியை ஆசீர்வதிச்சே வார்த்தைகளை பேசினாங்களாம், நீ நல்லா வளருவ, நல்லா பூ கொடுப்ப அப்படின்ட்டு. உண்மை என்னன்னா, அந்த நல் வார்த்தைகளை பேசின தொட்டியிலேருந்து அது நல்லா வளர்ந்துதான். பாருங்களுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்குது. அப்போ ஜீவனோட வார்த்தைகளை பேசுங்க. நான் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்போம், கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான். எதுக்கு கர்த்தர் இணைத்தாரு, திருமணம் எதற்காக தேவன் படைத்தாரு? நீங்க பார்க்கும்போது மல்கியால பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க, அப்ப உங்கள் மூலமாக ஒரு ஹோலி ஜெனரேஷன், பரிசுத்த சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்குவதற்கு தான் உங்களை இணைத்தாரு. அப்ப தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரி, கடைசியா பாருங்க, ஒரு காரியம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, இல்ல ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கணும்? ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரிக்க வேண்டும். அப்ப அதே போல ஆவிக்குரிய உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு காரியம் கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் கர்ப்பம் தரிக்கணும்னா அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, விதையாக இருக்கு. அந்த விதையை எடுத்து போடணும். அந்த வார்த்தை என்கிற விதையை போடும் பொழுதுதான் நீங்க ஆவிக்குரிய கர்ப்பம் தரிப்பீங்க. கர்ப்பம் தரிக்காம குழந்தை பிறக்குமா? விதை போடாம செடி வளருமா? வளராது. அப்ப கர்ப்பம் தரிக்கிறது ஒரு ஆரம்ப கால அந்த குழந்தை உண்டாவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது போல வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம அதனாலதான் நம்ம படிச்சோம், நம்ம அழிவில்லாத வித்துனால நம்ம என்ன பண்ணோம், ஜெனிப்பிக்கப்பட்டோம், நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ முதல்ல சில நேரத்தில் இந்த கன்செப்ஷன் பார்ட்டை சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு எல்லாம் நடக்கணும், ஆனா வார்த்தையை பேச மாட்டாங்க, வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா, நம்ம குடிக்கிறதோ இல்லை மற்ற காரியங்களோ பெரிய பாவம் இல்லை, இயேசுவை வேண்டான்னு சொல்றது, வார்த்தையை நிராகரிக்கிறது தான் பெரிய பாவம். அப்போ பாருங்க, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய சூழ்நிலை நீங்க பேசும் பொழுது அங்க கர்ப்பம் தரிக்கப்படுது. அப்போ ஒரு ஸ்திரீ தனியாக கர்ப்பம் தரிக்க முடியுமா? இல்லை. அப்போ அதற்கு திருமணம் என்கிறதான ஒரு உடன்படிக்கையில ஒரு கணவன் தேவைப்படுகிறது போல, நம்ம தரிசனம் கர்ப்பம் தரிக்கப்படணும்னா கிறிஸ்து இல்லாம நடக்காது.
அவருடைய வார்த்தை இல்லாம நடக்கவே நடக்காது. அதனால சில நேரத்தில் நம்ம நிறைய ஜெபிச்சோம், நிறைய செய்தேன், நான் எல்லாம் கரெக்டா செய்தேன், ஏன் நடக்கலன்னா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. அவருடைய வார்த்தைய கர்ப்பம் தரிக்க நம்ம அலோ பண்ணல. அப்புறம் சரி, இந்த வார்த்தையை எடுத்து கர்ப்பம் தரிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன, அந்த குழந்தை பிறக்கிற நடுவில் என்ன ஒரு டைம் இருக்கு, ஒரு 9 மாதங்கள், ஒரு வெயிட்டிங் டைம் ரொம்ப முக்கியம் இல்ல. கர்ப்பம் தரிச்சு உடனே குழந்தை பிறப்பதில்லை, ஒரு 9 மாதங்கள் ஒரு பிடிக்குது. அப்போ அந்த வெயிட்டிங் டைம், தேவன் தரிசனத்தை கொடுத்துரு, ஆனா இன்னும் நடக்கலையே பிரதர், அவர் சொன்னாரு ஆனா இன்னும் நடக்கலையே. விசுவாசத்தோட நன்றி செலுத்திட்டே இருங்க, விசுவாசத்தோடு துதிச்சுட்டே இருங்க. அந்த வெயிட்டிங் டைம், அந்த 9 மாதங்கள் எப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, தேவையான நல்ல சத்தான ஆகாரத்தை அந்த தாயானவள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, குழந்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் வெளிப்படும் போது அது பிறந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த குழந்தையை பார்க்கும்போது எல்லாம் நம்ம என்ன பண்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பிரின்சிபல், வார்த்தை இருந்தாதான் கர்ப்பம் தரிக்கும் அந்த தரிசனம். அப்ப கர்ப்பம் தரித்தாதான் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். அப்ப இது எல்லாத்துக்கும் வேற என்னது, தரிசனம் இருக்கணும். அப்ப அந்த தரிசனம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கர்ப்பம் தரித்து நாம் என்ன பண்ண முடியும், அதை மேனிஃபெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம முதல்ல வாசித்தது போல இஸ்ரவேலின் தேவன் அவங்க என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்தினார்கள். அப்ப ஆண்டவரை நம்ம மட்டுப்படுத்த முடியுமா, அவர் சர்வ வல்லவருப்பா, எப்படினாலும் இது நடக்கும் இல்ல. நம்முடைய சிந்தனைகள், நம்ம சிலத்துல ரிஸ்க் எடுக்கலனா, மனிதருக்கு நம்ம பயந்தோம்னா, நம்ம சிந்தையில நம்ம விசுவாசிக்கல, நம்ம இமேஜின் பண்ணலனா அவரை மட்டுப்படுத்த முடியும். தரிசனம் இல்லைனா, வார்த்தையை வச்சு நம்ம கர்ப்பம் தரிக்கலனா அவரை மட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த சங்கீதம் 78 நான் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற இல்லைன்னா அதுக்கு ஆண்டவர் பிரச்சனை இல்லை, அவர் காரணம் இல்லை. நம்ம தான் என்ன பண்ணிடும், எனக்கு நடக்காது, நான் இதெல்லாம் செய்ய முடியாது, ஏன் பிள்ளைக்கு இங்கே இடம் கிடைக்காது, நம்மளே என்ன பண்ணிடும், நம்ம மட்டுப்படுத்திடுறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, நீ எங்களோட வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி அப்பா. சங்கீதம் 139 எழுதியிருக்கிறபடியாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உடைய வசனம் சொல்லுகிறது அப்பா. நன்றி ஆண்டவர், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டீங்க அப்பா. நீர் கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி, இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படுகிற விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பலுகி பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டு அதை தியானிச்சு அதை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தாமதித்தாலும் காத்துருங்க, தாமதித்தாலும் காத்து கொண்டிருங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய நீதியை கொண்டு அல்ல, உம்முடைய நீதி எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா, அதன்படி நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. நீதிமான் பனை போல் செலுத்திருப்பான். நாங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, எல்லா ஏரியாஸ்லையும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷே தேராமாரா தே கேராபா ரே மே நே ஷேராலா தேராபா ரதா லபோ ரே கேலா மனா ஹந்தரதனமா ரதனமுனே ஷே ரதா லதே ரே கலபா ரேமெனே ஷே கலபோ தெனே கரமா ரதலபோ ரெதனமே ஷேரா ரே கலபா ஷே தெரபாபா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஏசாயால எழுதியிருக்கிறபடி அது எதுவும் வீணாக அவரிடத்துல திரும்புவதில்லை. அவர் சொன்ன காரியம் நிறைவேறும்படி, வாய்க்கும்படி அதை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தோடு கூட அதை ரிசீவ் பண்ணி
நீங்கள் அதை பேசும்பொழுது அதை காண்பீர்கள். அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. என்ன நோக்கத்தோடு, என்ன காரியத்திற்காக வார்த்தையை கொடுத்தாரோ, இந்த சபைக்கு உங்களை அழைத்து வந்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேறும். ஷேதே ராமாமா ரேமேனே ஷேத்தரபாரஹாந்தரதனமே ரதா லபோ ஷே கே லாக்கா ராமானா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சாட்சிக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுதல் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் அது மிஸ் ஆவதே இல்லை ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்மை, கிருபை, ஜீவன நாளெல்லாம் சபை போதகரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஆண்டவரே பின் செல்லுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக, அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். அது பரிசுத்த ஆவியானால முத்திரை போடப்பட்டிருக்கிறதப்பா. நீங்கள் பிதாவின் கரங்களில் இருக்கிறீங்க. யாரும் no one can snatch you out of the father's hand. பிதாவின் கரங்களில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பிதாவின் கரங்களில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகலவித காரியங்களும் யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவங்க கண்ணு போட்டுட்டாங்க, அவங்க இதை பேசிட்டாங்க, முடியாது. எதுவும் தடை செய்ய முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பிதாவின் கரங்களில் இருக்கிறீங்க, யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சபைக்கு நேராக ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் நாங்கள் பேசுகிறோம். வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.